வணக்கம். தத்துவம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? ரொம்ப பெரிய சிக்கலான விஷயங்கள், விவாதங்கள் அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தத்துவம்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு ஆயுதம்னு சொல்லுது. ஆமா, வர்க்க போராட்டத்துல பயன்படுத்துற ஒரு கருவி. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். அப்போ தத்துவம் உண்மையிலேயே ஒரு போர்க்களம் தானா இல்ல வெறும் வார்த்தை விளையாட்டு மட்டும்தானா? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா தத்துவம் முதல்ல எங்கிருந்து எப்படி உருவாச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆய்வு நம்மள அந்த தத்துவத்தோட ஆரம்ப புள்ளிக்கே கூட்டிட்டு போகுது. இந்த ஆய்வு முன்வைக்கிற முதல் கருத்தே ரொம்ப முக்கியமானதும் கொஞ்சம் அதிர்ச்சியானதும் கூட. அது என்னன்னா, தத்துவம்ங்கிறது வர்க்க சமூகம் பிறந்தப்பவே கூட பிறந்த குழந்தைன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன பாப்போம். இந்த மூலத்தின்படி தத்துவம் எப்போ உருவாச்சுன்னா, எப்போ ஒரு சமூகத்துல இது என்னோட சொத்து அது உன்னோட சொத்துன்னு தனிச்சொத்து உருவாச்சோ அப்போதான். அதாவது சிலர் உழைக்க, அந்த உழைப்போட பலனை வேறு சிலர் அனுபவிக்க ஆரம்பிச்சப்போ சமூகம் ரெண்டா பிரிஞ்சுது, உழைப்பவர்கள் சுரண்டுபவர்கள்னு. இந்த ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்த ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டுச்சு. அந்த தேவைதான் தத்துவத்தை உருவாக்குச்சுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆக இந்த ஆய்வின்படி முதல் தத்துவங்கள் எல்லாம் ஏதோ ஞான தேடலுக்காகவோ உண்மையை கண்டுபிடிக்கவோ உருவாகல. அதுக்கு பதிலா ஆளும் வர்க்கம் அவங்களோட சுரண்டலையும் சமூகத்துல இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வையும், ஆமா இதுதான் சரி இதுதான் இயற்கைன்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே உருவாக்குன ஒரு கருத்தியல் ஆயுதம்தான் தத்துவம். சமூகத்துல இந்த மாதிரி ஒரு பிளவு வந்த உடனே தத்துவமும் சும்மா இருக்கல, அதுவும் ரெண்டா உடைஞ்சுது. இந்த ஆய்வு அதை ரெண்டு பெரிய முகாங்களா பெருக்குது. என்னென்ன முகாம்கள்னா அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. இதுதான் தத்துவத்தோட மையமான சண்டேனே சொல்லலாம். எது முதல்ல வந்துச்சு? நம்மளோட சிந்தனையா இல்ல நாம பாக்குற இந்த பொருள் உலகமா? உதாரணத்துக்கு ஒரு நாற்காலியை எடுத்துப்போம். கருத்து முதல்வாதம் என்ன சொல்லும்னா, நாற்காலிங்கிற ஐடியா தான் முதல்ல வந்துச்சு. அந்த ஐடியாவோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மர நாற்காலின்னு சொல்லும். ஆனா பொருள் முதல்வாதம் என்ன சொல்லும்? இல்லவே இல்ல, முதல்ல மரம் ஆணி மாதிரி பொருட்கள் இருந்துச்சு, அத வச்சு ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கு நாற்காலின்னு பேர் வந்துச்சு, அந்த சிந்தனையே உருவாச்சுன்னு சொல்லும். இந்த ஆய்வு கருத்து முதல்வாதத்தை ஆளும் வர்க்கத்தோட தத்துவமாகவும் பொருள் முதல்வாதத்தை உழைக்கும் வர்க்கத்தோட தத்துவமாகவும் அடையாளப்படுத்துது. இந்த மேற்கோள் மூலமா இந்த ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, இது ஏதோ வெட்டி விவாதம் கிடையாதுங்கிறது தான். அதாவது சரியான தத்துவ புரிதல் இல்லாம நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது குருட்டுத்தனமானது. அதே மாதிரி நீங்க ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்தவே இல்லைன்னா அந்த தத்துவம் ஒரு மலட்டுத்தனமானது, அதுக்கு அர்த்தமே இல்ல. இந்த ரெண்டு தத்துவ முகாம்களுக்கும் நடுவுல நடந்த மோதல் வெறும் வாய்ச்சண்டை கிடையாது. வரலாறு நெடுகிலும் இது ஒரு ரத்தமும் சதையுமான வன்முறையான போராகவே நடந்திருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அதுக்கு சில சான்றுகளையும் காட்டுது. இங்க பாருங்க, சாக்ரட்டிஸ், ப்ரூனோ, கலீலியோ, நம்ம ஊர் சார்வாகர் வரைக்கும் இவங்க எல்லாருமே அதிகாரத்துல இருந்த கருத்து முதல்வாத நம்பிக்கைகளை கேள்வி கேட்டவங்க. அதாவது பொருள் முதல்வாத கருத்துக்களை பேசினாங்க. அதுக்காக என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு விஷம், ஒருத்தரை உயிரோட எரிச்சாங்க, இன்னொருத்தர் ஜெயில்ல, இப்படி கொடூரமான முறையில ஒடுக்கப்பட்டாங்க. இந்த அடக்குமுறை தனிப்பட்ட ஆட்களோட முடியல. பாருங்க, நலந்தா மாதிரி பெரிய பெரிய அறிவு களஞ்சியங்கள் இருந்துச்சு, அங்க பொருள் முதல்வாத நூல்கள் இருந்துச்சு, அதனால அதையே எரிச்சிட்டாங்க. ஏன், பெரிய விஞ்ஞானியான டார்வின் கூட அவரோட கண்டுபிடிப்புகள் மத நம்பிக்கைகளை பாதிக்குமோன்னு பயந்து தன்னோட கருத்துக்களை சொல்ல தயங்கினாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது எவ்ளோ ஆபத்தானதா இருந்திருக்குன்னு. சரி, இப்படி ஒரு பக்கம் தத்துவங்கள் உலகத்தை நியாயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கேள்வி கேட்டா கொடூரமா ஒடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த உலகத்தை சும்மா விவரிக்கிறது மட்டும் பத்தாது, இந்த உலகத்தையே மாத்தணும்னு ஒரு புதிய தத்துவம் தேவைப்பட்டுச்சு. இதுதான் திருப்புமுனை. கார்ல் மார்க்ஸோட இந்த வார்த்தைகள் தத்துவத்தோட தலையெழுத்தையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். தத்துவம்ங்கிறது சும்மா உட்கார்ந்து யோசிக்கிற விஷயம் அல்ல, அது களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு விஷயம், ஒரு செயல்பாடுன்னு அவர் சொன்னாரு. இந்த ஆய்வுப்படி மார்க்சிசம்ங்கிறது பொருள் முதல்வாதத்தோட அடுத்த கட்டம். அது உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதோட மட்டும் நிக்கல, இந்த சுரண்டல் அமைப்பை எப்படி உடைச்சு உலகத்தை எப்படி மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாவும் இருக்கு. அதனாலதான் இத வர்க்க போராட்டத்தோட ஒரு நடைமுறை ஆயுதம்னு சொல்றாங்க. சரி, இந்த சுரண்டல் அமைப்பு எப்படி இத்தனை 1000 வருஷமா டிக்கி நிக்குது? இந்த மூலத்தின்படி ஆளும் வர்க்கம் ரொம்ப தெளிவா மதம், கடவுள், சாதி, ஆணாதிக்கம் மாதிரியான கருவிகளை பயன்படுத்துது. இது எல்லாம் வச்சு உழைக்கிற மக்களை நமக்குள்ள பிரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு அவங்களோட சுரண்டலை எந்த தடையும் இல்லாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படியானா
இந்த சுரண்டல் சக்கரத்தை உடைக்கிறதுக்கு மார்க்சி தத்துவம் சொல்ற வழிதான் என்ன? எப்படி சுரண்டலே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது? இந்த ஆய்வு அதுக்கு ஒரு தெளிவான 3 படிநிலைகளை சொல்லுது. ஸ்டெப் 1, நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம் இந்த சிஸ்டம் தானே முதல்ல தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2, நம்மள பிரிக்கிற சாதி, மதம், பாலினம் மாதிரியான எல்லா பிரிவினைகளையும் உடைச்சு நாம எல்லாரும் ஒன்னு சேரணும். ஃபைனல் ஸ்டெப், அப்படி ஒன்னு சேர்ந்த சக்தியோட இந்த சுரண்டல் அமைப்பையே தூக்கி எறிஞ்சிட்டு சுரண்டலே இல்லாத ஒரு புது சமூகத்தை உருவாக்கணும். ஆக இந்த முழு ஆய்விலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தத்துவம்ங்கிறது எப்பவுமே நடுநிலையா இருக்காது. அது கண்டிப்பா ஏதோ ஒரு வர்க்கத்தோட நலனுக்காக தான் பேசும். அதனால நாம எந்த தத்துவத்தை ஆதரிக்கிறோங்கிறது நம்ம யாருக்காக நிக்கிறோங்கிறத முடிவு பண்ணதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. கடைசியா இந்த ஆய்வு நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம சமுதாயத்துல இருக்கிற முக்கியமான சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இங்க இருக்கிற அதிகார அமைப்பவே உருவாக்குதா? இல்ல ஏற்கனவே இருக்கிற அதிகார அமைப்பை காப்பாத்துறதுக்காகவும் நியாயப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த சிந்தனைகளே உருவாக்கப்படுதா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.